Hello friends, welcome to my channel Easy Foodie World. இன்னைக்கு நாம சூப்பரான கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இது ரொம்ப ஸ்பைசியா இருக்காது, ஆனா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நான் வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் சின்ன வெங்காயத்தை எடுத்துர்க்கேன். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அடுத்து கொஞ்சமா வெந்தயம், அதுக்கு அடுத்ததா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அதுக்கு அடுத்ததா மல்லித்தூள் அதாவது தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் நான் 2.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். எப்போவுமே மிளகாய்த்தூளை விட தனியாத்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். அடுத்ததாக மிளகாய்த்தூள் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் தேங்காய் சேர்க்குறேன். தேங்காய் நான் ஒரு 1/4 கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதில் இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நான் மண் சட்டியில் தான் இன்றைக்கி மீன் குழம்பு செய்ய போகிறேன். மண் சட்டி எடுத்துட்டோம். இதில் மண் சட்டியில் ஒரு டிப்பு சொல்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் மண் சட்டி வாடை வருது, இந்த மண்ணோட வாசம் வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதில் கொஞ்சமாக பச்சை தண்ணியை சேர்த்து நல்லா அடுப்பில் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. கொதிக்க வச்சு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணி நல்லா சூடானதும் அதோட ஸ்மெல் போயிடும். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிடுங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம எண்ணெய் சேர்த்துட்டோம். அடுத்ததாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். இப்போது நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதில் நான் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்பவும் வெங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப கொழன்னு இருக்கும் குழம்பு, சாப்பிட டேஸ்டியாக இருக்காது. அதனால் இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்தால் போதும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தாச்சு. நல்லா வதங்கட்டும். இது கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். இந்த ஸ்டேஜில் நான் ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். மீடியம் சைஸ் தக்காளி தேவையில்லை, சின்ன அளவு தக்காளி போதும். இப்போ இதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போ இதுவும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது, அது கூடவே புளி தண்ணி எல்லாமே நம்ம இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் ஏற்கனவே கரைச்சி வச்சு அதில் சேர்த்தாலும் சரி, இல்லைன்னா அந்த ஸ்பாட்லேயே கூட நீங்கள் கரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. புளிப்பு ரொம்ப தூக்கலாக இருக்கணும் அப்படின்னு இல்லை. ஓரளவு இந்த கேரளா மீன் குழம்புல புளிப்பு ரொம்ப இருக்காது, ஓரளவு தான் இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டோம். இப்போ நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் மீனை ஆட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே கேரளா மீன் குழம்பு செய்யும்போது மீனை நாங்கள் முதவே போடுவோம். அப்போ தான் அந்த மீனோட ஃப்ளேவர் அதில் இறங்கி குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ எல்லா மீனையும் ஆட் பண்ணியாச்சு. இதில் 1/2 கிலோ அளவுக்கு மீன் இருக்குது. இப்போ லைட்டாக கொதி வர வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சிம்மில் போட்டு நல்லா குக் பண்ணி எடுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இன்றைக்கி நான் வெலை மீன் எடுத்திருக்கேன். இந்த வெலை மீனில் நம்ம எதுவுமே மாங்காய் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்காமலும் நாம் குழம்பு செஞ்சுக்கலாம், இல்லை மாங்காய் வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.